நான் பூர்வீக கிண்டி 1000 லைட்டில் ஒரு சேட்டு வீட்டில் அங்கேயே தங்கி வேலை செஞ்சேன். அப்படியே போயிட்டு இருந்தது. அங்கே வந்துட்டு நான் இருக்கும்போது என்ன ஆச்சுனாக்கா, கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் தான் படுப்பேன். இந்த டீ கடை, இந்த ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க தெரியுங்களா, அப்படி ரோட்டு மேலே படுத்துட்டு எங்கன்னா பப்ளிக் பாத்ரூமில் போயிட்டு காலையில் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு வந்துடுவேன். அப்படி ஒரு வாட்டி நான் இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது மழை வரும்போது இவங்களுடைய வேன் வந்தது. நான் இங்கே இருக்கீங்க, ஏன் இப்படி இருக்கீங்க? இல்லைங்க, வீட்டு வாசல் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதுக்கு, வாங்க உங்களுக்கு ரூமு, குளிக்கிறதுக்கு இடம், சாப்பாடெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரோம், பிளாட்பார்த்தெல்லாம் இருக்காதீங்க. அப்போ தான் இந்த காப்பகம் எனக்கு வந்து சேர்த்தாங்க. ஹாஸ்டலில் கான்செப்டே வந்து வீடற்றோருக்கான இல்லம் தான் இது. யார் யாருக்கு முடியலை இல்லைன்றவங்க எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் மூலயமா ஒரு பெஸ்ட்டாக பண்ணி தராங்க. பிறந்து வளர்ந்ததெல்லாம் புதுக்கோட்டைங்க. வந்து பையனை பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்தாச்சு. ஒய்ஃபு நடுவில் இறந்துட்டாங்க. சம் ப்ராப்ளம் வந்துட்டேன். ஒரு நாள் சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனில் படுத்துக்கிட்டு இருந்து சொல்லுவாள், இது மாதிரி ஆர்பிஎஃப் கேட்ச் பண்ணி உங்களுக்கு சேஃபாக ஒரு இடம் தரேன்ட்டு இங்கே கொண்டு வந்துட்டாங்க. தங்கறதுக்கு இடம் இல்லாமல் தஞ்சை வந்திருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு ஒரு ரெஸ்கியூ ஷெட்யூல் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஷெட்யூல் படி நாங்கள் நைட்டில் போயிட்டு ரெஸ்கியூ பண்ணுவோம். அதான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். இந்த ஹாஸ்டல்கண்டி எனக்கு தூக்கிட்டு வரலனாக்கா சம்பாதிக்க வேண்டியது, சாப்பிட்றதுக்கு ரோட்டில் எங்கன்னா இடம் கழிச்சா படுக்க வேண்டியது. இங்கே வந்து தான் சார் இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன். அதுவும் இவங்க இந்த ஹாஸ்டல் மூலிமா தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஏகப்பட்ட சங்கடங்கள் ஃபேஸ் பண்ணியாச்சு. ஒரு இடத்துல நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பாட்டுக்கு பிரச்சனைகள், வந்து எழுப்புவாங்க, படுக்க முடியாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். இப்போ இங்கே வந்த பிறகு அந்த கஷ்டம் இல்லை. வேலை இல்லாமல் சில பேர் வெளியே தங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, வேலை பார்த்து கொடுப்போம். ஸோ அவங்க போகும்போது இங்கே 1 வருஷமோ 2 வருஷமோ தங்குவாங்க. ஆனால் வெளியே போகும்போது அவங்க ஒரு வேலையோடு போவாங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாடகை வீடியோடு போவாங்க. குளிக்கிறதுக்கு இடம் இருக்காது, சாப்பிட்டு அப்படியே எங்கன்னா படுத்துக்க வேண்டியது. இவங்க வேன் வந்து கூப்பிட்டு வாசித்தா ஒரு 4 மாதத்தில் இங்கே வந்து இப்போ வந்து இந்த கிருஷ்ணா தெரு பக்கத்தில் சூர்யா சார் வீட்டாண்டு தான் இந்த டென்ட்டு போடுற வேலைக்கு போகிறேன். டேபிள் சேர்லாம் போடுவாங்க தெரியுங்களா, அரேபியன் டென்ட்டு, அதில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே வந்து தங்கினதுனால ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகலாம். ஏதோ வாரத்துக்கு 2 நாள் இங்கேயே ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க, ஹவுஸ் கீப்பிங் மாதிரி. அதில் ஏதோ ஒரு சேலரி வரும். இங்கே வந்துட்டு யாருமே இங்கே சும்மா இல்லை, எல்லாமே இங்கே வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி இங்கே தராங்க. இல்லை இங்கே வந்ததும் சில பேரை பார்க்கும்போது ஏன் நம்மளால் ஏன் இது முடியாது அந்த கொள்கை வந்துட்டு இங்கே வந்து நான் எனக்கு 80% நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். பேடாக போய்ட்டு இது பண்ணாதீங்க, புக்ஸ் இருக்குது, தலைவருக்கு புக் இருக்குது, கதை புக் இருக்குது. இது வந்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி. இங்கேருந்து போக சொல்ல நல்லபடியாக போகணும் அப்படின்னு ஒரு முனைப்பு இருக்குது. இங்கே வரவங்க எல்லாருக்குமே அந்த உடைய திங்கிங் இருக்கும். ஏன்னா இதிலே நம்ம இருந்திருக்க முடியாது. இல்லை 6 மாதம் ஒரு இடத்துல தங்க வச்சு கரண்ட்டு பில்லு, சாப்பாடு எல்லாமே கொடுத்து எல்லாமே பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயம். அது பெத்த பிள்ளையும் கூட பண்ணாத இந்த காலத்தில் அவர் பண்ணுறாருன்னா பெரிய விஷயம். நைட்டு ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு, சாம்பார் சாதம், காரக்குழம்பு, ஞாயிற்றுக்கிழமையில் சிக்கனு, வியாழக்கிழமையில் முட்டை குழம்பு, வெள்ளிக்கிழமையில் டிஃபன் ஐட்டம், இட்லி, தோசை, பூரி, அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஹாஸ்டலில் தான் இருந்தேன், பிஜி ஹாஸ்டலில். பட் அங்கே இல்லாதோட இங்கே எல்லாமே வந்து ஒன்றா சொந்தக்காரங்க மாதிரி எல்லாமே பழகுறாங்க. இந்த ஷெல்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம எழிலன் சார் எம்எல்ஏ இருக்காரு. எந்த கோரிக்கையாக இருந்தாலுமே சீக்கிரமாக போயிட்டு எங்களுக்கு வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. எங்களால் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியுது. அதேமாதிரி வேலைகளும் சீக்கிரமாக பண்ணி கொடுத்துட்றாங்க. நான் கேட்கும்போது இது உண்மையிலுமே பெரிய சிந்தனைகள் தான். இந்த மாதிரி சிந்தனைகள் அவர் நிறையா பண்ணணும். இந்த மாதிரி சிந்தனைலாம் அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியெல்லாம் கண்டவன் கண்ட இடத்துக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தேடி பிடிச்சி போலீஸே கொண்டு வந்து விடுறாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதாவது பண்ணணுன்ட்டு அவருக்கு தோணுது. அதனால் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ தெய்வத்தை யாராலும் பார்க்க முடியாது சார். மனித ரூபத்தில் தான் வந்து தெய்வம் வந்து எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. கண்டிப்பாக அவங்களாம் வந்து தெய்வம் தான். இல்லாதப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து குளிக்கிறதுக்கு தண்ணி 24 hours எல்லாம் பண்ணி தராங்கன்னா உண்மையிலேயே அவங்களாம் தெய்வம் தான்.